வேதனையில் இருந்து பாதுகாப்பதற்காக அந்த அநியாயக்காரன் பாவி எப்படி ஆசைப்படுவான்னா தன்னுடைய பிள்ளையை அதற்கு பகரமாக கொடுக்க முன் வருவான். என் பிள்ளையை வச்சுட்டு என்னையும் காப்பாத்து. ஆனா இந்த உலகத்தில் நாம் அப்படி நினைக்கிறோம். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் கஷ்டத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ வைக்க விரும்புகிறோம். ஆனா அந்த வேதனையை கடுமையை பார்த்தவனுக்கு அல்லாஹு அக்பர், நம்மளால் முடியவே முடியாது. என் பிள்ளையாவது நீ வச்சுக்க, என்னையே காப்பாத்து. இந்த என் மனைவியே இருக்கிறா, அவளுக்கு வேதனையை கூட பிடிச்சு வச்சுக்க, என்னை எப்படியாவது காப்பாத்து. என் சகோதரன் இருக்கிறார், அவனை வச்சுக்க, என்னையே காப்பாற்றி விடு. என் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, என்னையா அரவணைத்து என்னை எல்லாம் எத்தனை விதமான விஷயங்கள்ல காப்பாற்றி என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவனை வச்சுக்க, என்னையே காப்பாற்று. இல்ல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் வச்சுட்டு என்னையை காப்பாற்று என்று தான் சொல்லுவாங்க. வேதனையினுடைய அந்த கடுமை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அந்த நாளையில் ஒருவன் தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய பிள்ளையை விட்டு, தாயை விட்டு, மனைவியை விட்டு, எல்லாரையும் விட்டு மிரண்டோடுவான். தன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று எண்ணிக்கொண்டிருப்பான்.